ஹாய் கைஸ், வணக்கம். தாம்பரம் ஸ்டேஷனில் யார்டு ரீமாடலிங் ஒர்க் வந்து நடக்குது. அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 and 8 அதை வந்து ஃபுல்லாகவே அந்த ட்ராக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது ட்ராக் அமைக்கிற வேலைகள் வந்து நடக்குது. அதுக்கான புது ஸ்லீப்பர்ஸ், பேலஸ்ட், அதாவது அந்த ஜல்லிக்கற்கள் போடுற அந்த வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபுல்லாகவே பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 and 8 இந்த ட்ராக் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, புது ட்ராக் போட்டிருக்காங்க. இது வந்து டுவர்ட்ஸ் பெருங்கல்தூர் டைரெக்ஷன் நடக்கிற ஒர்க் தான் பார்க்குறீங்க. கிட்ட போய் கவர் பண்ண முடியல, ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டெம்ப்ரரியாக அந்த ரோப் மாதிரி கட்டியிருக்காங்க, யாரும் உள்ளே என்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் தூரத்துலேருந்து தான் கவர் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 and 8 வந்து லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த வேலைகளும் நடக்குது. அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். மெயினாக எதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 and 8 பழைய ட்ராக்கை ரிமூவ் பண்ணாங்கன்னா, இப்போ வந்து அதிக வெயிட் உள்ள ஸ்லீப்பர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ட்ரெயின்ஸ் வந்து இன்னும் ஸ்பீடாக வந்து உள்ளே என்டர் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த 7 and 8 வர அந்த ட்ராக் வந்து கொஞ்சம் வந்து கர்வ் ஷேப்பில் இருக்கும், அதாவது கொஞ்சம் வளைவாக இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணியிருக்கான அந்த வேலைகளும் நடக்குது. அது வந்து தாம்பரம் சானட்டோர்லேருந்து டூர்ஸ் தாம்பரம் வர டைரெக்ஷனில் அது கொஞ்சம் கர்வ் ஷேப்பில் இருக்கும். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன், அந்த போல்ஸும் வந்து ரீமாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தாம்பரம் சானட்டோர்லேருந்து டூர்ஸ் தாம்பரம் டைரெக்ஷனில் நடக்கிற ஒர்க் தான் பார்க்குறீங்க. இதுதான் வந்து லாஸ்ட் டைம் நான் கவர் பண்ண முடியல, பட் இந்த வாட்டி கவர் பண்ணியிருக்கிறேன். இப்போது டெம்பரரியாக என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னை எக்மோலேருந்து கிளம்புற ட்ரெயின்லாம் வந்து அப்லைனில் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கலாம், நான் ட்ராவல் பண்ண ட்ரெயின் வந்து அப்லைனில் தான் வருது. லெஃப்ட் சைடில் இருக்கிற லைன் தான் வந்து டவுன் லைன். அதில் வந்து ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணல, ஏன்னா அந்த ட்ராக்கை தான் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது ட்ராக் வந்து அமைச்சிருக்காங்க. நீங்கள் முடிஞ்சால் ஃபுல் ஸ்க்ரீன் வியூவில் பாருங்கள், அப்போ தான் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும். டே அண்ட் நைட் வேலை நடக்குதுங்க, அதனால தான் அந்த லைட் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், ட்ராக்கை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது ட்ராக், புது ஸ்லீப்பர்ஸ், பழைய அந்த ஜல்லி கற்கள்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஜல்லி தான் வந்து அந்த ட்ராக்கை வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அந்த எலக்ட்ரிக் போல் ரீமாடிஃபிகேஷன் ஒர்க்கும் வந்து சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்குது. அநேகமாக இந்த வாரத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்படி தான் வந்து அந்த டைம் டேபிளில் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 14 முடியும், பட் இன்னும் ஒரு 3 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 16, 17 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஆகஸ்ட் 16, 17 எந்த ட்ரெயின்ஸுமே தாம்பரத்தில் நிற்காத மாதிரி சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ். இப்போ ஆப்ரேட் பண்ணுற சில எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸும். ஸோ இந்த 1 வீக்கில் இந்த யார்டு ரீமாடலிங் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நார்மலாக வந்து ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 and 10 இந்த 7 and 8 கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கிராஸ் ஓவர் லைன் அந்த ஒர்க்கும் நடக்குது. அதுவும் வந்து புது ட்ராக் போடுறதுனால ஒன்ஸ் இந்த வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ட்ராக்கில் ஆப்ரேட் பண்ணுற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போது இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 and 8 சென்னை எக்மோலேருந்து கிளம்புற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்து தாம்பரம் உள்ளே என்டர் ஆகும்போது ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் தான் வரும். பட் இப்போ வந்து அந்த புது ட்ராக் போட்டதுனாலையும் அந்த கேர்வெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணதுனாலையும் இன்னும் வந்து ஸ்பீடாக வந்து அந்த ட்ரெயின்ஸ் வந்து பிளாட்ஃபார்மில் என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த எலக்ட்ரிக் போல் ரீமாடிஃபிகேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டெடிக்கேட்டடாக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5, 6, 7, 8, 9, 10 6 பிளாட்ஃபார்ம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் இன்னும் அடிஷ்னல் ட்ரெயின்ஸ் தாம்பரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், எல்லாமே வந்து புது ட்ராக் தான் வந்து போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக அந்த பழைய ட்ராக் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 and 8 இந்த பழைய ட்ராக்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது ட்ராக் ப்ளஸ் புது ஸ்லீப்பர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தாங்க கவரேஜ் பண்ண முடிஞ்சுது, ஏன்னா கிட்ட போய் கவர் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த சென்னை எக்மோர் புதுச்சேரி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே இந்த எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணேன். லாஸ்ட்டாக நான் இந்த ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போடும்போது ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சுது, பட் இந்த வாட்டி ஓரளவுக்கு கவர் பண்ண முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தார், பிளாட்ஃபார்ம் நம்பர் 7, 8, 5, 6 அந்த இடத்துல நடக்கிற வேலைக்காக எதுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 and 2 ஆப்ரேட் பண்ணுற EMU ட்ரெயின்ஸை வந்து கேன்சல் பண்ணுறாங்கன்னு கேட்டார்.
ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ புதுசாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 and 10 வந்ததுனால ஓவராலாக அந்த சிக்னல் கண்ட்ரோல் பேனல் போர்டு வந்து புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க தாம்பரத்தில். ஸோ அதை வந்து தாம்பரம் ஸ்டேஷனில் இருக்க எல்லா பிளாட்ஃபார்மும் அந்த புது கண்ட்ரோல் பேனல் போர்டில் வந்து இன்டெகிரேட் பண்ணதுக்கான வேலைகளை வந்து நடக்கும். ஸோ அதனால் வந்து அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் சிக்னலிங் வேலைகள் நடக்கும்போது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 and 2ல் போகிற அந்த பவர் சப்ளையும் கட் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வந்து ஏதாவது எலக்ட்ரிக் ஃபால்ட் வந்து ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சில ஃபால்ட்ஸுக்கு வந்து அந்த ரூமில் போகிற பவர் சப்ளை மட்டும் கட் ஆஃப் பண்ணால் போதும், டோட்டல் பவர் சப்ளை வந்து கட் பண்ண மாட்டாங்க. பட் மேஜர் ஒர்க் பண்ணும்போது டோட்டல் பவர் சப்ளை கட் பண்ணிட்டு தான் அந்த ஒர்க் நடக்கும். ஸோ அந்த டைப்பில் தான் இப்போ தாம்பரம் ஸ்டேஷனில் மேஜர் ஒர்க் நடக்கிறதுனால மதியானம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு வந்து தாம்பரத்துலேருந்து அந்த இஎம்யூ ட்ரெயின் சர்வீஸ் போகிற அந்த ஆப்ரேஷன்ஸை வந்து கட் ஆஃப் பண்ணதுக்கான ரீசன் வந்து இது தான். ஸோ நம்ம ஆஸ் எ காமன் மேனாக நம்மளுக்கு வந்து இந்த ஒர்க்கோட இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஜஸ்ட்டு அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது என்ன புது ட்ராக் போடுறாங்க அவ்வளோதான் தெரியும். பட் இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து நிறைய இருக்கும். சிக்னல் கேபிள்லேருந்து அந்த கண்ட்ரோல் பேனல் செட்டப் பண்ணலேருந்து அந்த எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான அந்த சப்ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணுற வேலைகள் வந்து எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குங்க. ஸோ நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு சாதாரண வேலை மாதிரி தான் தெரியும். பட் பேக்ரவுண்டில் எக்கச்சக்க ப்ராசஸ் இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டேஷனில் அந்த மிடில் பார்க்கலாம், புது ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் அமைப்பதற்கான அந்த பில்லர் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கான அந்த ஸ்டீல் ஸ்பேன் அமைக்கிற வேலைகள் வந்து இன்னும் தொடங்கலை. ஸோ இது முடிச்சிட்டாங்கன்னா தாம்பரத்தை இன்னொரு ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜும் வரும். ஹோப்ஃபுல்லி அது வந்து எஸ்கலேட்டர் இல்லைனா லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு தான் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அதுக்கான வேலைகள் வந்து தொடங்கிட்டாங்க. ஒன்ஸ் இந்த யார்டு ரீமாடலிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு தாம்பரம் ஸ்டேஷன் வந்து அம்ரித் பாரத் ஸ்கீமில் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அந்த பிளானில் தான் வந்து அந்த வேலைகள் வந்து நடக்க போகிறதா சதர்ன் ரயில்வே ஜிஎம் வந்து ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வேலைகள் தொடங்கும் போது எஸ்கலேட்டர், லிஃப்ட் ஃபெசிலிட்டி, எக்ஸ்க்ளூசிவாக வெயிட்டிங் ரூம், ரெஸ்ட் ரூம், டிஸ்பிளே போர்டு, கோச் பொசிஷன் டிஸ்பிளே போர்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் ஒர்க்கும் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேலைகள் தொடங்கும் போது அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இந்த யார்டு ரீமாடலிங் ஒர்க் முடிஞ்ச பிறகு அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தாம்பரம் ஈஸ்ட் வெஸ்ட் 2 சைடில் இருக்க என்ட்ரன்ஸும் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி கார் 2 வீலர்ஸ்லாம் உள்ளே என்டர் ஆகிறதுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீஅப் பண்ணுற மாதிரி வேலைகள் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டுவர்ட்ஸ் பெருங்குளத்தூர் டைரக்ஷனில் நடக்கிற வேலைகள் தான். இனிஷியலாக வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டே லைட்டில், அது வந்து இப்போ நைட் வியூவில் பார்க்குறீங்க. ஸோ இதுதாங்க தாம்பரம் ஸ்டேஷனில் நடக்கிற யார்ட் ரீமாடலிங் ஒர்க்கோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக கவர் பண்ணோன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆனால் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 7, 8, 9, 10 கிட்ட போகிற அளவுக்கு ஆக்சஸ் வந்து கிடைக்கல. வேலைகள் நடக்கிறதுனால டெம்பரரி பேரிகேட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி ஓரளவுக்கு ஒரு க்ளோஸர் வியூ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். கடந்த ஒரு 2-3 வாரமாகவே இந்த வேலைகள் நடக்கிறதுனால பப்ளிக்கு ரொம்பவே இன்கன்வீனியன்ஸாக தான் இருந்திருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த வீக்கெண்டோடு இந்த வேலைகள் முடிஞ்சிடும். அடுத்த வாரம் டியூஸ்டேலேருந்து நார்மல் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நன்றி, வணக்கம்.